என்னம்மா கோயிலுக்கு பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? சிவனுடைய அருள் பசங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக வந்தோம். அதான் அர்ச்சனை பண்ணிட்டு போறோம். நல்லதுமா. ஆருத்ரா நாட்டியாஞ்சலிக்காக ஆட போறீங்க. அதுக்கு முன்னோட்டமா இந்த நடராஜன் முன்னாடி சின்னதா ஆடி காட்டலாமே, ஏன்னா நாங்களும் பாப்போம்ல. அதுக்கு என்னங்கய்யா, ஆடிட்டா போகுது. இனியா, முதல்ல நீ வந்து ஆடு. சரிங்க மிஸ். வீணனை வீணனை ஏடெழுதா முழு ஏழை மோழை அகலா நீள் மாவினை மூடிய நோய் பிணியாளனை வாய்மையிலாதனை இகழாதே மாமணி நூபுர சீதன அருந்ததி, அங்க பாரு. சின்ன அருந்ததி, இந்த பொண்ணு இப்படி ஆடுறா? சித்தி, அவ என்கிட்ட படிக்கும் போதே ரொம்ப நல்லா ஆடுவா. அதான் நல்லா ஆடிட்டு இருக்கா. மாயா, நீ ஆடுமா? சரிங்க. என்ன மாயா, இப்பவே உனக்கு பயம் வந்துருச்சு போல. சிவனோட துணையை கேட்டு கோயிலுக்குலாம் வந்திருக்க. நீங்க எல்லாரும் தான் போட்டி போட்டின்னு சொல்றீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இத நான் ஒரு போட்டியாவே எடுத்துக்கல. எங்க நாட்டியத்தை சிவனுக்கு அர்ப்பணிக்க இது ஒரு வாய்ப்பா தான் பாக்குறோம். அந்த கண்ணோட்டத்துல தான் நாங்க ஆடுவோம். வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறம்தான். ஆமா ஆமா, நீ ரொம்பவும் பெருந்தன்மையான பொண்ணாச்சே. சித்தி, என்னதான் இவ சிவன் கிட்ட வந்து மன்றாடி கேட்டாலும் இவளால என்னையும் என் பசங்களையும் நெருங்கவே முடியாது. சரியா சொன்ன அருந்ததி. அத மேடையில பாத்துக்கலாம். பசங்களா, வாங்க போலாம். அருந்ததி, எனக்கு என்னவோ நீ கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸா இருக்கியோன்னு தோணுது. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா உன்கிட்ட ஆடினால இந்த வருஷம் அவளோட பர்ஃபார்மன்ஸை விட இந்த மாயா கிட்ட ஆடின ஸ்ருதிக்கு நல்ல ஆடின மாதிரி இருந்துச்சு. ஒருத்தி சரியா மார்க் எடுக்கலனாலும் நீ தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாயா அதை எவ்வளவு சீரியஸா பயபக்தியா இருக்கான்னு பாரு. இத மட்டும் நீ அலட்சியமா எடுத்துக்காத. அட போங்க சித்தி, வர்ஷாவை நான் எப்படி ட்ரெயின் பண்ணி கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க. ஏன் முன்னாடி எல்லாம் இவளால நிக்க கூட முடியாது. ஜஸ்ட் லைக் தட்னு ஆடி ஜெயிச்சு வந்துகிட்டே இருப்போம். வைஷ்ணவி வா. சரி பப்பிமா, வரோம் சித்தி. வரேங்க. வரேன். அண்ணன், இவ உண்மையிலே ஓவர் கான்பிடென்டா தான் பேசுறா. எனக்கு என்னமோ இவளோட அலட்சியத்தை பார்த்தா மாயா கிட்ட இவ தோத்துருவா போல இருக்க. முக்கியமா அந்த ஸ்ருதி ஆடுறத பாக்கும்போது எனக்கு அப்படித்தான் தோணுது. என்னம்மா,
நீ ஏதாவது யோசிக்கிறியா? ஆமா, என்னைக்குமே ரகுராம் குடும்பமும் அந்த மாயாவும் ஜெயிக்கவே கூடாதுன்னு. இப்ப என்ன பண்றது? கை கால் நல்லா இருந்தா தானே ஆட முடியும். எனக்கு புரியுதுமா, நான் பாத்துக்கிறேன். இதுக்குதான் நான் சொன்னேன், ஒரு மருமகளா லட்சணமா ஒழுங்கா வீட்ல இருந்து வீட்டை பாத்துக்கோ, இந்த நாட்டிய பள்ளி எல்லாம் நமக்கு வேண்டான்னு சொன்னேன். இத்தனைக்கும் இது ஆரம்பிக்கும் போதே எதிர்ப்பு வந்துச்சு. அந்த விளக்கு தவறி குழந்தைங்க மேல விழுந்து அடிபட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப பாருங்க, கடைசியில இவளையே கார்ல அடிச்சு யாரோ கொல்ல பாத்திருக்காங்க. நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஏண்டி, இத பத்தி பேசுறதுக்கு இதுவா நேரம்? மாயா நல்லபடியா குணமாகி வரணும்னு நாங்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நீ என்னடானா பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்க? அம்மா, நான் ஏதாவது சொன்னா என்ன பேச விடாம வாய் அடைச்சிடுங்க. ஐயோ, அண்ணன் உட்பட எல்லார்கிட்டயும் தான் நான் சொல்றேன். யாருமே நான் சொன்னதை காது கொடுத்து கேட்கல. இப்பவும் என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க. ஒழுங்கு மரியாதையா அந்த மாயா வீட்லயே இருந்திருக்கலாம்ல. பத்மா, என்ன பேசுற நீ? நடந்தது ஒரு விபத்து. அவன் ஒன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு போய் விபத்துல மாட்டிக்கல. அங்கிட்ட படிக்கிற புள்ள விபத்துல சிக்க போறாளேன்னு அவளை காப்பாத்த போய் அடிபட்டிருக்கு. இதுக்கும் அவ டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் பத்மா? எனக்கு ஒன்னும் புரியல. அண்ணே, அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல, அதுதானே நான் சொல்றேன். அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நடந்தது விபத்தா இல்ல யாராவது ஆளை ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்களான்னு போலீஸ விட்டு விசாரிக்க சொல்லிருக்கேன். இப்போ டான்ஸ் ஸ்கூல ஆரம்பிச்சது தப்பா சரியான விசாரிக்கிற நேரம் இது இல்ல. மாயா நல்லபடியா குணமாகி வரணும். இப்போ அது மட்டும்தான் இங்க எல்லாரோட கவலையா இருக்கு. இப்போ இத பத்தி பேச தேவையில்லை. மாமா, அண்ணி எதுக்காக பயப்படுறாங்கன்னா, மாயா குணமாகி வந்து மறுபடியும் டான்ஸ் ஸ்கூல் அது இதுன்னு போனா. பார்வதி, உயிருக்கு ஆபத்துன்னு பயந்தா யாருமே ரோட்ல இறங்கி நடக்க முடியாது.